ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 11th ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்போ சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு 1 மார்க் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். மாநகர் அந்த 5th இயர் நல்லா மதினா நகரம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மதினா நகரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3, ஒரு 4 மார்க், தென் 6 மார்க் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிரம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை படிச்சுக்கோங்க. பகுப்பதிர உறுப்பிலக்கணம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அது ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்டு போட்டு அதை சும்மா பிரித்து காட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக 2 மார்க் கொடுத்துருவாங்க பப்ளிக் எக்ஸாமில் வந்துச்சுன்னா. ஸோ வேளாண்மை ரொம்பவுமே முக்கியம். கலைச்சொல் தருக புக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுறாதீங்க, ஈஸி. வில்வரத்தினம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன்ஸு. அதே மாதிரி திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறள்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதே மாதிரி தமிழாக்கம் தருக ஃபஸ்ட் இயரில் இருக்க தான் மோஸ்ட்டாக வரும். வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இயரில் இருக்க தான் வரும். ஸோ மற்ற பேராகிராஃப்லாம் வராது. ஸோ நீங்கள் அந்த 5 இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 5 நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமலை முருகன் பல்லு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இருந்தாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, அதில் வந்திருக்கு. ஸோ அந்த ஏடு தொடக்கி வைத்த எண்ணம்மை அது ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. யானை டாக்டர் ரொம்ப முக்கியம் துணைப்படமில். ஸோ யானை டாக்டர் நீங்கள் படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 மார்க் பப்ளிக்கில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ரிப்பீட்டர்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதாவது டவுட்னா என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.